நேர்களுக்கு வணக்கம். நேற்று கிரிக்கெட் மேட்ச்ல அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18 வருட கனவை நிறைவு செய்த ஒரு கிரிக்கெட் அணி வந்து அவங்களுடைய வரலாற்று வெற்றிய பதிவு பண்றாங்க. அந்த வீரர்களும் சரி, அந்த ரசிகர்களும் சரி, நேற்றைய நாள ஒரு தீபாவளி போல வெற்றி கொண்டாட்டத்துல ஈடுபட்டு வெற்றிய பதிவு செய்யக்கூடிய ஒரு நாளா இருந்துச்சு. அதே டீமுக்கும், அதே ரசிகர்களுக்கும் மறுநாளான இன்றே வந்து அதே மாரி வரலாற்றில மறக்க முடியாத ஒரு சோக தினமாவும் மாறியிருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில நடந்த இந்த அ தவிர்க்கப்பட வேண்டிய வருந்தத்தகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம், கோர சம்பவம். அந்த சம்பவத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். என்ன நடந்துச்சு? எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கு? அப்படிங்கிறத தான் நம்ம பேசப் போறோம். ஏன்னா, ஒரு இடத்துல தவறு நடக்கல. மொத்தமாவே பல இடங்கள்ல கர்நாடக அரசு சொதப்பியிருக்காங்க. இவ்வளவு படிப்பனைகள் இருக்கு. ஆந்திரால ஒரு படிப்பனை இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு படிப்பனை இருக்கு. இது எல்லாம் பார்த்தும், ஏன் வந்து கர்நாடக அரசு இவ்வளவு மெத்தனமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதத்தான் இந்த வீடியோல பேசப் போறோம். வீடியோக்குள்ள போலாம். ஓகே. முன்னாடியே நீங்க நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில ஆர்சிபி அணி கிட்டத்தட்ட 18 வருடம் கழிச்சு ஒரு வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் அணிய வீழ்த்தி நேற்றைக்கு குஜராத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல அவங்க இந்த வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி இது வந்து கர்நாடகாவிற்கே வந்து ஒரு தீபாவளி போல இந்த வெற்றிய வந்து கொண்டாடினாங்க. அந்த அணியைச் சேர்ந்த வீரர்கள் மட்டும் இல்ல, அந்த ரசிகர்களும் வந்து ரொம்ப கொண்டாட்டத்தில ஈடுபட்டிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம செய்தி வாயிலாகவே பார்த்திருப்போம். இந்த அவசரத்திலேயே நேற்று மேட்ச் நடக்குது. நேற்று வந்து வெற்றிய பதிவு பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு குஜராத் எங்க இருக்கு? பெங்களூர் எங்க இருக்கு? இங்க வந்து ஒரு வெற்றி கொண்டாட்ட விழாவுக்கு அவங்களுக்கு பாராட்டு விழாவிற்கு ஆ கர்நாடகாவ சேர்ந்த கர்நாடக அரசு வந்து ஏற்பாடு பண்றாங்க. இந்த ஏற்பாடு எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல ஏன் அப்படின்னா, இந்த ஆர்சிபி அணி ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச்லயும் வந்து வெற்றிய தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து வெற்றி விழாவுக்கே இந்த பாராட்டு விழாவுக்கே வந்து அரசு ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா 18 வருடம் கழிச்சு ஒரு வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. அத ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நேற்று இரவே வந்து கர்நாடக அரசு கண்காணிச்சு தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல என்ன ஏற்பாடு செஞ்சிட முடியும்? ஒரு அரசு நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஆனா, அவங்க என்னென்ன ஏற்பாடுகள எங்கெங்க சொதப்பியிருக்காங்கன்னா, எல்லா இடத்துலயுமே சொதப்பியிருக்காங்க. வீரர்களுக்கு மாலை அணிவிக்கிறது, அவங்கள கூட்டிட்டு வர்றது, அந்த பஸ்ஸுக்கான ஏற்பாடு மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஒரு அடிப்படை தேவையான தண்ணி, காத்து, சுவாசிக்கிறதுக்கு கூட ஒரு இது இல்லாத அளவுக்கு 2 ஆம்புலன்ஸ தான் அந்த ஸ்டேடியத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆ சரி. இது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துருவோம். எங்க இந்த சம்பவம் தொடங்குச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த வெற்றி விழாவுல என்ன அப்படின்னா, முதல்ல வந்து துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கக்கூடிய ஆர்சிபி அணி வீரர்களான கிரிக்கெட் வீரர்கள் அவங்கள வந்து மரியாதை செலுத்தி அழைச்சிட்டு வராரு. வெளியில அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியில வரும்போதே வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கேயே இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அவங்கள வந்து ஒரு ரோட் ஷோ போல பஸ்ல ஏத்தி அழைச்சிட்டு வருவதற்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ரோட் ஷோவையே அவங்களால வெற்றிகரமா பண்ண முடியல. ஏன்னா வந்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு கிரவுடு வந்துச்சு. அந்த ரோட் ஷோவையே பாதியிலேயே நிப்பாட்டிட்டு கர்நாடக சட்டமன்றம் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த விதான் சவுத் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வீரர்கள் வரவழைக்கப்படணும் இல்லையா? அந்த பகுதி வந்து நீங்க இந்த நியூஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா வந்து அங்க ஒரு ஒரு எம்ப்டி ஸ்பேஸையே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கிரவுட் வந்து இருக்கு. ஃபுல்லா மக்கள் தான் இருக்காங்க. அங்க எங்கேயுமே வந்து அந்த கேப்பையே பார்க்க முடியல. இல்ல வாகனங்களே பார்க்க முடியல. கர்நாடக அரசு பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, இந்த வழி பாதையில அந்த வீரர்கள அழைச்சு கொண்டு போற அந்த பாதையில அ எந்த வாகனங்களுக்கும் இன்னைக்கு காலையில இருந்தே அனுமதி குடுக்கல. இன்னைக்கு அப்டின்னா, நான் முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தேன். நேற்றைக்கு அந்த ஆர்சிபி அணி வீரர்களுக்கும், கர்நாடக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட நாளாக இருந்துச்சு அப்படின்னு 3/6/2025 இன்று சோக தினமா மாறி இருக்கு. அது என்னைக்கு 4/6/2025 ஏன் அப்படின்னா இவ்வளவு அவசர கதியாக ஏன் இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணாங்க கர்நாடக அரசு அப்படிங்கிறதும் தெரியல. கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விதான் சவுத்ல இருந்து சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெறும் 2.5 கிலோமீட்டர் தான். இந்த 2.5 கிலோமீட்டரை அந்த வீரர்களால கடந்து போகவே முடியல. முழுக்க முழுக்க மக்கள் தான் வந்து நம்ம
பேச்சு வழக்குல சொல்லும்போது, இல்ல செய்திகள படிக்கும்போது மக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அவ்வளவு கிட்டத்தட்ட அந்த ஸ்டேடியத்தில வெறும் 35,000 இருக்கைகள் தான் இருக்கு. ஆனா, அங்க குவிஞ்ச மக்கள் 2,00,000லேருந்து 3,00,000 வரைக்கும் குவிஞ்சிருக்காங்க. அந்த அ விதான் சவுத் அந்த பிளேஸ்லேருந்து அந்த ஸ்டேடியம் வரைக்கும் போகக்கூடிய வழி வரைக்கும் அவ்ளோ மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க. வாகனங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால, மக்கள் வந்து முழுக்க முழுக்க மெட்ரோ போன்ற பொது வாகனங்களே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, வெளியில போயிட்டு வர்றவங்க அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீரர்கள பார்ப்பதற்காக, இந்த கொண்டாட்டத்தில பங்கேற்பதற்காக வந்த மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில எங்க தள்ளுமுள்ள ஆரம்பிச்சது அப்டின்னா, 6வது கேட்டு, 8வது கேட்லயும் வந்து தள்ளுமுள்ள ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல 6வது கேட்ல வந்து அந்த கேட்ட திறக்க போற நேரத்தில என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, கேட்ட ஏறி குதிக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அதுல மக்களையே மிதிச்சு ஏறி குதிக்கும்போது, அங்கேயே ஸ்பாட்லயே 2 பேர் இறந்திருக்காங்க. அப்போ ஒரு கிரிக்கெட் வீரர்கள பார்க்கறதுக்காக 2 பேர இது என்ன சொல்றதுன்னு தெரியல. மிதிச்சு ஏறி மிதிச்சு கொன்னு தள்ளிட்டு போறதா? மக்களோட மனநிலைமை அரசு வந்து பல தவறு பண்ணட்டும். மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? இது ஒரு இந்த பேசணும். ஏன்னா, இதற்கு எக்ஸாம்பிள் நெறைய இருக்கு. புஷ்பா 2 படத்துல நடந்த விஷயம் இருக்கு ஆந்திரால. அதே மாரி தமிழ்நாட்டுல ஏர் ஷோல நடந்த விஷயம் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லா செய்தி ஊடகங்களும் இந்தியா முழுக்க பார்த்திருப்பாங்க. அப்பயும் மீறி, மீறி, மீறி இதெல்லாம் நடக்குதே அப்படிங்கிறதும் இருக்கு. அரசு செய்யக்கூடிய தவறுகளும் தொடருது. மக்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகளும் தொடருது அப்படிங்கிறது தான் இங்க வருந்தத்தக்க கூட ஒரு விஷயமா இருக்கு. கேட்லயே இறந்துடுறாங்க. அத தாண்டி உள்ள போகும்போதும் இந்த தள்ளு முள்ளு யாராவது கீழ விழறாங்க அப்படின்னா, அவங்கள அப்படியே ஏறி மிதிச்சுட்டு போறாங்க இல்லையா? இல்ல காப்பாத்த போறாங்க இல்லையா? அவங்களும் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ நமக்கு கிடைச்ச செய்தின்னு பார்த்தா, ஒரு சின்ன பையன் இந்த வீரர்கள பார்க்கறதுக்கு ஆர்சிபி இந்த வெற்றி கொண்டாட்டத்துல ஈடுபட போன ஒரு சின்ன பையன் வந்து இறந்திருக்காரு. அந்த சின்ன குதிக்கும்போது அங்கேயே ஸ்பாட்லயே 2 பேர் இறந்திருக்காங்க. அப்போ ஒரு கிரிக்கெட் வீரர்கள பார்க்கறதுக்காக 2 பேர இது என்ன சொல்றதுன்னு தெரியல. மிதிச்சு ஏறி மிதிச்சு கொன்னு தள்ளிட்டு போறதா? மக்களோட மனநிலைமை அரசு வந்து பல தவறு பண்ணட்டும். மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? இது ஒரு இந்த பேசணும். ஏன்னா, இதற்கு எக்ஸாம்பிள் நெறைய இருக்கு. புஷ்பா 2 படத்துல நடந்த விஷயம் இருக்கு ஆந்திரால. அதே மாரி தமிழ்நாட்டுல ஏர் ஷோல நடந்த விஷயம் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லா செய்தி ஊடகங்களும் இந்தியா முழுக்க பார்த்திருப்பாங்க. அப்பயும் மீறி, மீறி, மீறி இதெல்லாம் நடக்குதே அப்படிங்கிறதும் இருக்கு. அரசு செய்யக்கூடிய தவறுகளும் தொடருது. மக்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகளும் தொடருது அப்படிங்கிறது தான் இங்க வருந்தத்தக்க கூட ஒரு விஷயமா இருக்கு. கேட்லயே இறந்துடுறாங்க. அத தாண்டி உள்ள போகும்போதும் இந்த தள்ளு முள்ளு யாராவது கீழ விழறாங்க அப்படின்னா, அவங்கள அப்படியே ஏறி மிதிச்சுட்டு போறாங்க இல்லையா? இல்ல காப்பாத்த போறாங்க இல்லையா? அவங்களும் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ நமக்கு கிடைச்ச செய்தின்னு பார்த்தா, ஒரு சின்ன பையன் இந்த வீரர்கள பார்க்கறதுக்கு ஆர்சிபி இந்த வெற்றி கொண்டாட்டத்துல ஈடுபட போன ஒரு சின்ன பையன் வந்து இறந்திருக்காரு. அந்த சின்ன பையன் வந்து விழ போனபோது காப்பாத்த போன ஒரு பெண், ஒரு டீச்சர் அவங்க ஏறி மிதிச்சு அவங்க இறந்திருக்காங்க. ஒரு பெண் மருத்துவர் இறந்திருக்காங்க. இதுல வந்து இப்போ கிரவுட்ல வந்து சரிநிகமா பெண்களும் அதிகம் அப்படிங்கிறதும் தகவல் வந்து வெளியாகியிருக்கு. எத்தன பேர் வந்து பலியாகியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு வரைக்கும் நமக்கு 11 பேர் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஐசியூல பலர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. காயம் அப்படின்னா, வெளியில தெரியிற காயத்த விட, இந்த தள்ளு முள்ளு ஏறி போனதுல பல உறுப்புக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறவங்களுக்கு முதல்ல என்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, எந்தெந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, ஏதாவது உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்து, அதுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தள்ளு முள்ளு ஏறி மிதிச்சு போகும்போது நெறைய பேரால சுவாசிக்க முடியாம அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் ரீச் பண்ண முடியல. அதிலேயே வந்து அங்க ஒரு இளைஞர் வந்து 29 வயது இளைஞர் மூச்சு விட முடியாம அந்த கிரவுட்ல அந்த இடத்திலேயே வந்து ஸ்பாட் அவுட்டா இறந்திருக்காரு. மாரடைப்பு ஏற்பட்டு. இவ்வளவு தள்ளு முள்ளு, இவ்வளோ கிரவுடு கூடியிருக்கு. அரசு தரப்புல முதலமைச்சர் சித்தராமையா ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல 35,000 இருக்கைகள் தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது ஒரு 1,00,000 மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா வந்து அதையும் தாண்டி 2,00,000லேருந்து 3,00,000 மக்கள் குவிஞ்சதுனால சமாளிக்க முடியல. நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படியே 1,00,000 மக்கள் கூடுறாங்க அப்படின்னா கூட, 1,00,000 மக்களுக்கு 5,000 காவல்துறையினர் பாதுகாப்புக்கு போதுமானதா? 1,00,000 மக்கள் கூடக்கூடிய இடத்துல ஒரு அடிப்படை வசதிகளான தண்ணீர், இல்ல ஏதாவது பிரச்சனைனா ஆம்புலன்ஸ், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன்னா வந்து இத நம்ம இப்பதான் ரீசென்ட் டேஸ்ல ஆந்திரால பார்த்தோம், தமிழ்நாட்டுல பார்த்தோம். சமீபத்தில நடந்த ஒரு புண்ணிய பூமி, சங்கமிக்கும் பூமி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இந்து அ சுவாமி கொண்டாட்டம் நிகழ்வு ஒண்ணு நடந்துச்சு. அங்கேயுமே வந்து
எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியாது. அங்க மட்டும் இல்ல, அதற்காக டெல்லியிலேருந்து ட்ரெயின் ஏறுவதற்காக வந்த அந்த மக்கள் ரயில்வே நிலையத்திலேயே ட்ரெயின்ல ஏறுவதில தள்ளுமுள்ளு நடந்தா, அங்கேயே சிலர் வந்து உயிரிழந்தாங்க. இதெல்லாம் இப்போ தான் நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில அரச நம்பி சில அரசுகள் வந்து சிறப்பா பண்றாங்க. ஆனா, ஒரு ஒரு எண்ணிக்கைய தாண்டி போகும்போது எந்த அரசால எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 2லிருந்து 3 லட்சம் மக்கள் அப்படின்னா, கண்டிப்பா ராணுவமே அங்க தேவைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஆனா வந்து அரசு வந்து நாங்க இத எதிர்பார்க்கல இந்த கிரவுட. எதிர்பார்க்காம வந்த கிரவுட எங்களால சமாளிக்க முடியல. எங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு முதலமைச்சரும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. துணை முதலமைச்சரான டி.கே. சிவகுமாரும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டுட்டா போதுமா? உயிர்கள் திரும்பி வந்துருமா? அப்படிங்கிறது எல்லா சம்பவத்திலயும் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கும்ல. கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. முதல் இடம் கேரளாக்கு இருக்கு. அடுத்த இடம் கர்நாடகாவுக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது, முதல்ல இந்த பாராட்டு விழாவிற்கு இத்தன மக்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா அரசு வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு டிக்கெட் விநியோகமாவது பண்ணியிருக்கணும். டிக்கெட் விநியோகம் பண்ணியாவது அந்த கிரவுடு வருவத கட்டுப்படுத்தி இருக்கணும். அப்படி இல்ல அப்படிங்கும்போது 18 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. இது ஒரு ஹிஸ்டரி மாரி மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன்னா, முன்னத்த நாள் இரவே வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்து முடிஞ்ச இரவே வந்து அரசுக்கு தெரிஞ்சிருச்சு. மக்கள் இத வந்து எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு. அப்ப அரசு என்ன பண்ணியிருக்கணும், இந்த அழைப்பு குடுக்குறாங்க அப்படின்னா, பொதுமக்கள் கூடுவாங்கன்னு தெரியும். அப்ப அத லிமிட் பண்றதுக்கான ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்கணும். எதையுமே பண்ணாம இத்தனை லட்சம் மக்கள கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டா முடிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அரசு மேல தவறு சொல்லிட்டு போயிடலாம். குழந்தைகளையும், பெண்களையும் அழைச்சு கொண்டு இவ்ளோ கிரவுடு வர இடத்துக்கு, கொரோனா பரவிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு, அதுவும் அதிகமா பரவக்கூடிய மாநிலத்தில 2வது இடத்துல இருக்கக்கூடிய கர்நாடகால இந்த சம்பவம் நடக்குது. அப்ப மக்களுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கு? கிரிக்கெட் வீரரையோ, இல்ல சினிமா வீரரையோ போய் பார்த்துட்டா உங்களுக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கும்னு இருக்கு இல்லையா? எனக்கு பொதுவா கிரிக்கெட் பிடிக்காது. அதனால நான் யார் மேலயும் வன்மத்த கக்கல. இந்த சினிமா நடிகர்கள பார்க்க போயி, கிரிக்கெட் வீரர்கள பார்க்க போயி, ஒரே நேரத்தில லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரே இடத்துல தரிசனம் பண்ணுவதற்காக போய் குவிஞ்சு தள்ளு முள்ளுல இறந்து போவதனால, அரசு உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்க குடும்பத்துக்கு போன உயிர் திரும்ப வந்துருமா? 10 லட்சம் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. இந்த 10 லட்சம் வந்து போன உயிர திரும்ப குடுத்துருமா? போன பெண் மருத்துவர் திரும்ப வந்துருவாங்களா? அந்த சின்ன பையன் திரும்ப வந்துருவானா? அந்த அந்த கிரவுடுக்கு முன்னாடி, அந்த ஸ்டேடியத்துக்கு முன்னாடி வறுமையில இருந்த ஒரு குடும்பத்த சேர்ந்த ஒரு சின்ன பையன். தண்ணி பாட்டில் வித்துட்டு இருந்திருக்கான். அந்த பையன் அந்த கூட்டத்துல நசுங்கி உயிரிழக்கிறான். அவன் வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போல, எதுக்கும் போல. அப்ப அவனுக்கு அந்த தண்டனை ஏன் கிடைச்சது? அரசு சரியான ஏற்பாடுகள பண்ணியிருந்தா, இந்த உயிரிழப்புகள தவிர்த்திருக்கலாம்ல. எந்த ஒரு அடிப்படை வசதிக்கும் அங்க ஏற்பாடு செய்யப்படல அப்படிங்கிறது, அங்க போன மக்களுடைய குரலா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த பகுதிக்கே தடை விதிச்சிருக்காங்க. மெட்ரோலேருந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மெட்ரோக்குள்ளயே வந்து அவ்வளவு மக்கள் முடங்கியிருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ல எல்லாம் கிட்டத்தட்ட அருகில் இருக்கக்கூடிய அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய 4, 5 மெட்ரோ ஸ்டேஷன்கள வந்து இப்போதைக்கு அப்படியே முழுக்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிரவுடும் மூவ் ஆகாம, இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இந்த வெற்றி கொண்டாட்டம் வந்து இந்த த அசம்பாவிதங்களால 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு காவல்துறை சொன்னதுனால 15 நிமிஷத்துல முடிச்சுட்டு, இப்ப அந்த ஸ்டேடியத்துக்குள்ள இருக்கக்கூடிய 40,000லேருந்து 45,000 மக்களும் வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்களும் வெளியில வரும்போது, இங்கிருந்து அகற்றப்படுவதற்கு போலீஸ் சிரமப்பட்டு ரொம்ப சின்ன தடியடிலாம் நடத்தி அகற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த கிரவுடும் வெளியில வந்து இன்னும் வந்து என்ன ஆகப்போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம்